அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் அண்ட் எபிசோட் 82 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பாய்சன் மாஸ்டரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். அதாவது அந்த சோல் போன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 3 சோல் போன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் சோல் ஹாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம் மாதிரி. அப்போ அதையே வந்து ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இல்லையா. அதை தான் இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன கேட்குறான், அந்த பசங்களுடைய பவர் லெவல் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இன்னுமா நான் அவனுக்கு சொல்கிறது புரியல அப்படிங்கிறாரு. அதாவது நீ வின் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாருப்பா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனோட அந்த டெக்கெட் மில்லனியம் சோல்ரிங் இருக்கு இல்லையா, அதை காட்டுறான். அந்த பிளாக் கலர் சோல்ரிங் அதை பார்த்தோன்னே மனுஷன் என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட இந்த டெக்கெட் மில்லனியம் சோல்ரிங் இருக்குது அப்படின்னா இந்நேரத்துக்கு உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சலாஸ் கிட்ட இருக்கும். அவன் உன்னை அடக்கலாமா இல்லை போட்டு தள்ளலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. சரியா, இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ் இருக்கு பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு சும்மா கேம் மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட வயசுக்கு உன்னால் வந்து அடுத்த வருஷம் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரியா, எதுக்காக அடம் பிடிக்கிற, நீ வந்து இந்த வருஷம் காம்படிஷனை விட்டுடு, அடுத்த முறை நீ பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னா உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தம் கூட இருக்க மாட்டான், பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்ஷல் சோல் ஹாலில் எல்லாருமே அபவ் 45 தான். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 50க்கு மேலே இருக்கானுங்களாம். இதை கேட்ட உடனே இப்போ தங்சானுக்கு என்ன கேள்வினா, அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கிடையவே கிடையாது, எல்லாரோடைய ஏஜுமே வந்து கம்மி ஏஜ் தான் அப்படிங்கிறாரு. எவ்வளோ சொன்னாலும் சரி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும் தெரியுமா அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் பயந்து பின் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக போயிடும். நான் வந்து எதிர்த்து சண்டை போட்டால் மட்டும்தான் என்னுடைய பவர் லெவல் என்ன, எனக்கு என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறது தெரியுன்றான். இவர் பார்க்குறாரு, இந்த காலத்து பசங்க எங்கடா சொல் பேச்சை கேட்க போகிறீங்க, சரிப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போகிறான். போகும்பொழுது திடீர்னு யாரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஷாவு தான். அட்டாக் பண்ணும்போது இவனுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காளே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதான் கேட்குறான், உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஷாவு என்ன சொல்கிறான்னா, நம்முடைய இந்த சோல் ஸ்கில் இருக்குல்ல, அது வந்து சோல் ரிங்கில் இருந்து தான் வரணுன்ற அவசியம் கிடையாது, நமக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பொட்டென்ஷியல் பெருசாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறா. நார்மலாக தங்சான் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ இவ பேச ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த இடத்துல பயங்கரமான வெளிச்சம் அப்படிங்கிறது வருது. அதாவது ஏதாவது வெடிச்சதுன்னா ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா, சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேட்குது. இவங்க ஸ்கூல் இருக்கக்கூடிய திசையில இருந்து தான் கேட்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம அருளாங்க இருக்காங்க இல்லையா, நம்ம மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங் எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும்ல. பாவம், இது வரைக்கும் ஒரு ரவுண்ட் கூட அவங்க வின் பண்ணவே இல்லை போல தெரியுது. மூபா என்ன யோசிக்கிறான், ஐயோ தங்சான் எப்போ வருவான்னு தெரியலையே, இப்படியே போனால் என்னோட ஒயிட் டைகர் அப்படிங்கிறது பேர்ன்ட் டைகராக மாறிடுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கரெக்டாக அந்த டைமில் தங்சானும் ஷாவும் வந்து சேர்றாங்கப்பா. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உன்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளாகவே அர்லாங் கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அர்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ திரும்ப வந்துட்டியா, அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது உன் டீம் வந்து இவ்வளோ மோசமாக தோற்று போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான்னா, அர்லாங்கோடைய அந்த லைட்னிங் டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. அதில் அடிபட்டதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பேரலிசிஸ் வந்த மாதிரி ஆகிடும், நகர முடியாது. ஸோ யாருமே போய் எதிர்த்து நின்று சண்டை போடாதீங்க, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஷாவு ஜூஜிங் இருக்காங்க இல்லையா, 2 பேரை வச்சு நான் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு திசையில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டி தான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல, என்ன தைரியம் அவனுக்கு. அதை தொடர்ந்து மூபாயும் அட்டாக் பண்ணுறான். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இருந்தாலுமே திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஷாவு உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறா. ஷாவு ஜூஜிங் 2 பேருமே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஷாவு வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமே அர்லாங்கோடைய பவர் லெவல் வந்து பயங்கரமாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ 2 பேரையும் தட்டி தூக்கி விட்டுறாங்க வச்சுக்கோங்க. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான்னா, ப்ளூ சில்வர் கேஜ் யூஸ் பண்ணி பிடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் என்ன பண்ணுறான்னா, ஸ்பைக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிடறான்பா. பிடிச்சி அவனோட ஹேமரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து தோக்கடிச்சிடறான். இப்போ எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் பார்க்குறாரு, ஓ இவ்வளோ நாள் இவன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணோட ரிசல்ட் போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ தானே முதல் முறையாக அவன் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான், ஸோ இவங்களாலே வந்து தப்பிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மியூட்டேட் ஆயிருக்கு. எப்போ மியூட்டேட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஷாவு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, புதுசாக எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கொடுத்தா அப்படிங்கிறான்.
இப்போ அர்லாங் என்னன்னா, நான் தோத்து போல. அது எப்படி அது? நான் வந்து கன்டினியூஸா சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் தான் ஜெயிச்சிருப்பேன். நான் வந்து தோத்து போல அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்றாரு, "அம்மா இங்க பாரு, அவன் வந்து இன்னும் ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தங்சானுடைய சோல் போனை கூட யூஸ் பண்ணல. நீ வந்து தோத்துட்ட, ஒத்துக்கோ. ஃப்ராண்ட்ரால கூட இவங்கள சமாளிக்க முடியாது" அப்படிங்கிறாரு. ஆனா அர்லாங் இதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் அடிச்சாதான் நான் எர்லாங். நான் கண்டிப்பா எல்லாரையும் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. பாக்குறாரு, ஊஜி பாக்குறாரு. ஐயோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிறாரு. பின்னாடியே சிங்மிங், எனக்கும் வேலை இருக்கு, நீங்களாம் பார்த்து முடிச்சுட்டு வாங்க, சண்டை போடுறதா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு. இந்த பக்கம் மாஸ்டர், அம்மா பார்த்துமா, பசங்கள்லாம் பாவம், கம்மியா அடிமான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிட்டாரு. டம்மால் டிமில்னு சத்தம் மட்டும் தான் கேட்குது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கிளம்பி இந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்காக போகிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ரவுண்ட். இப்போ இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரவுண்டு. இப்போ இந்த ஒரு ரவுண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங்டம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹண்டிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. அந்த இடத்துல தான் நடக்க போகுது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காவல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்க. உள்ளேயே போக முடியல. அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து கூட்டு போகிறாருப்பா. அதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்படிஷனை பார்க்கறதுக்கு அலோட் கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமுக்கு தனித்தனியான இடத்துல வந்து கேம்ப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, எங்கே போனாலும் சரி இந்த ஃபேட்டியும் ஆஸ்காரும் போடக்கூடிய ஆட்டம் இருக்குது பாருங்க, எப்பா பயங்கர ஆட்டம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த சோல்ஜரோட ஈட்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்களாம். இப்போ இந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வரான், கூடவே நிங் வராரு. ஸோ 2 பேருமே வராங்க. தங்சான் பார்க்குறான், போயிட்டு வந்து கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, சும்மா இந்த மரியாதைலாம் எனக்கு தேவை கிடையாது, நீ வந்து என்ன பிரதர்னு கூப்பிடு அப்படிங்கிறான். அவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறாரு, ரொம்பலாம் யோசிக்காத, பிரதர்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக மொத்த டீமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ வந்தவங்களுக்கு நிங் யார் அப்படிங்கிறது தெரியும், கூட இருக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, உள்ளுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.